ஹல்லேலூயா. காரணம் நமக்கு தான் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல ஜெயம் கொள்ளுகிறவராக அவர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோர்வுகளை கொண்டு வரணும்னு அவன் நினைச்சாலும் அவன் ஜெயிக்க முடியாது, நம்ம தான் ஜெயிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவனை தோற்கடிக்கணும், அதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நம்பிக்கையோடும் அந்த உறுதியோடும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் பலனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடும் நல்ல உறுதிப்பாடோடும் உற்சாகத்தோடும் நாம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட வாக்குத்தத்தமாக தேவன் இந்த ஜூலை மாதத்திற்கு என் தேவன் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது? ஹல்லேலூயா. எழுப்பி விட்டு கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்னு தெரியல. ஆமென். இனி வருகிற நாட்கள் அதெல்லாம் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட வார்த்தைகளை நம்ம மனசில் வச்சிருக்கான, எதை வைக்கணுமோ அதை வைக்காதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தில் வைக்க வேண்டியதை வைக்கும்போது வரக்கூடாததும் வைக்கக்கூடாததும் வாழ்க்கையில் இல்லாததும் நம்மளை விட்டு ஓடி போகும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே வாக்குத்தத்தமாக ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன மாதத்தில் பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு தெரியாது. போன மாதத்தில் என்ன வார்த்தை பார்த்தோம்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். ஏதோ கேட்கிறோம், அப்படியே தலைக்கு மேலே அது போய் விடுகிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். அவைகளை நம்முடைய வாழ்க்கையின் உள்நிலைகளுக்கு தள்ளி நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் போன வாரத்தில் சொன்னது போல ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். யாராவது ஒருவர் நல்ல சத்தமாக வாசிங்க. ஏசாயா 43:2. இருப்பேன் இல்லை. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த 4 விதமான காரியங்களை நம்ம பார்த்து அதற்கு மத்தியில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உலகத்தில் அடிக்கடி நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்துவதை நம்ம பார்த்துருப்போம். ஆமென். ஏதாவது ஒரு சூழ்நிலைமை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத, நான் என்ன செய்கிறேன்? உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் இக்கட்டு நாளில் ஆபத்து நாளில் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆமென். ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி நல்லவர் அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுக்கிறதுல உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வெறுமையாய் வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் சொல்லவில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய தாய் தகப்பனோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். பின்பதாக சகோதர சகோதரிகள், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் குடும்பம், இப்படியாக போய்கொண்டே இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நின்று போகும். ஆமென். அல்லேலூயா. உங்களோடும் என்னோடும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிற ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு தெய்வம், நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் இந்த வார்த்தையில் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தாய் தகப்பன். இன்னைக்கு நீங்க உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல அன்பு கிடையாது. கடைசி காலத்தில் அன்பு என்ன செய்யுமாம்? தணிந்து போகும், அக்கிரமங்கள் பெருகும். இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள், தேசத்திற்கு விரோதமாக தேசம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, இனத்துக்கு விரோதமாக இனம். இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னா, அன்பு இந்த உலகத்தில் இல்லை அருமையான தெய்வ பிள்ளை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நான் உங்களை நடத்துவேன், உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதைத்தான் நம்ம பாடல்ல பாடணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இன்றைக்கு விசேஷமா இருக்கிறேன் அப்படின்னா
அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க என் கூட இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு விசேஷமானவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூடுகையிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார் என்றால், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த உங்களை இன்றைக்கு இந்த ஃபெலோஷிப்ல கர்த்தர் வைத்திருக்கிறார்னா இது ரட்சிப்பினால் உண்டானது. அல்லேலூயா. கரங்களுக்கு நல்லவர் அல்லே சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த மேன்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய சமூகம் எப்போதும் நமக்கு முன்பதாக செல்லுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? என் ஆண்டவர் நான் எங்கு சென்றாலும் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பார். அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாத கல்வி அறிவில்லாத சீஷர்களை அவர் 12 பேரை தெரிந்தெடுத்து தனக்கு அருகில வைத்துக் கொண்ட அந்த சீஷர்களுக்கு அவர் ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் கொடுக்கல, வேற எதையும் கொடுக்கல. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ அக்கினியில போகும்போது நீ வேக மாட்டாய், அந்த அக்கினி ஜுவாலை உன்னை அழிக்காது. அல்லேலூயா. காரணம் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதையின் வழியா போனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, உங்க கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை உருவாக்கினவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். அல்லேலூயா. இருக்கிறவைகளை இருக்கிறவைகளாக அழைக்க மாட்டாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். வழியே இல்லாத இடங்களில் அவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை கைப்பிடித்து, எப்ராயிமே நான் உன்னை கரம் பிடித்து நடத்தினேன் என்று சொன்ன அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். கரங்களை வைத்து நல்லவர் இல்லையா சொல்லுங்க. இந்த தேவன் சொல்லுகிறார், இந்த ஜூலை மாதத்தில் நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய கையின் பிரயாசங்கள், உன்னுடைய வேலை ஸ்தலங்கள், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு மத்தியிலே நான் உன் கூட இருப்பேன் என்பதை நீ உறுதி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். வஸ்திரம் பழசாகலங்க, காலில் கால் வலி வரல, ஒரு நாள் ஆகாரம் உங்களுக்கு குறையல. எவ்ரி டே they received fresh food. Dress அழுக்காகல, கால் வலி வரல, பலவீனம் வரல. கோத்திரத்தில் பலவீனமானவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்து பார்த்து வாழ்க்கையை பிளான் பண்ணி நடத்துகிற வாழ்க்கையில 1008 தடுமாற்றம். இன்றைக்கு 6 லட்சம் பேரை ஆண்டவர் அருமையாய் நடத்தினார். நல்ல ஆகாரம், நல்ல ஹவுசிங் பிளான், நல்ல தங்குவதற்கு இடம் இவர்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் அவர்களை வெகுவாய் அருமையாய் நடத்தினார். இந்த 43 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால இன்னைக்கு உங்களை என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, யாரும் இருக்க முடியாது. அப்படி யாராவது இருப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாயமான அன்பை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். இந்த ஆண்டவர் தான் உங்களை நடத்த முடியும். இந்த ஆண்டவர் மாதிரி உங்களை தைரியப்படுத்த முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது, தேவைகளை சந்திக்க முடியாது. இவர் உங்களுடைய பலகீனங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வெளியில் பார்க்கறது மாய, இங்கே இருக்கிறதா உண்மை. டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. வாலிபனே, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு நாள் நீ நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாய். வானத்துக்கு கீழே பூமியின் மேலே பார்க்கறது எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். சாலமோனை மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணவன் எவனுமே கிடையாது. அவன் வாழ்க்கையின் கடைசிக்கு வர்ற அவன் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளை கைக்கொள்ள. இதான் காரியத்தினுடைய கடைத்தொகை. ஹல்லேலூயா.
There is a God who says, my dear church, I will be with you forever and ever. I will never forsake you, nor I will leave you. Everything and everybody will leave you, but nobody will leave you. God will never leave you. Hallelujah. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். ஆமென். எப்பேற்பட்ட அனுபவங்கள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள், இடுக்கண்கள், உபத்திரவங்கள் வழியா நீங்க இன்னைக்கு கடந்து போனாலும் சரி, இந்த வார்த்தையை ரொம்ப திட்டமும் தெளிவுமா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு தைரியம். இந்த வார்த்தை எப்போ ஜீவனுள்ளதா மாறும் தெரியுமா? இதை நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்து நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியில், ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் நீ என் கூட இருப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணி நீர், ஆண்டவரே அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில நான் கடந்து சென்ற பொழுது நான் எதை பிரசங்கித்தேனோ அதை செய்தேன். என் வாழ்க்கையில் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. என்னை நடத்தின ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், உங்களுடைய வாழ்க்கையில் செய்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், நான் உன் கூட இருக்கேன், உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். சங்கீதம் 86:12 வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறே? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு போய் விட்டீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை யாரு செய்ய முடியும்? நம்முடைய ஆண்டவர் தான் செய்ய முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வான இடத்திற்கும் செழிப்பான இடத்திற்கும் நம்மை கொண்டு வருகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சங்கீதம் 90:15-14 வாசிக்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் உடைய கிருபையினால நீர் எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. சில சொல்லுவான், நான் பட்ட பாடு யாருக்கு தெரியும், நான் கடந்து வந்த பாதை யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இழுப்புழுப்போம் 80mm ரீலு. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டவர் அவர் சொல்லாரு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதான் ஆண்டவருக்கும் நமக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். ஆமென். எவ்ரி லிட்டில் டீடைல் ஆஃப் அவர் லைஃப் God is interested. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க படுத்தாலும், நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தனியாக கேம்பில் யாருமே இல்லாத இடத்துல ரொம்ப தனியாக உட்காந்துருக்கேன். ஆண்டவர் சொல்லாரு, நான் அங்கேயும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் வேதனை யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் இந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு போய் இருக்கிறேனே, என் குடும்ப சூழ்நிலைமை, என் வறுமை, என் கடன் பிரச்சனை என்ன இந்த சூழ்நிலைமைக்கு தள்ளிட்டு, அருமையான தேவ பிள்ளையே நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களோடு கூட இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின யெகோவா தேவன், அவர் உங்களோடு கூட உண்டு. கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், ஒரு நோய், ஒரு மரணம், ஒரு பிரிவு, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம வைக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு ஏன் நடக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு உணர்வுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அல்லேலூயா. இந்த உலகம் கெட்டுப்போன ஒரு உலகம். ஆமென். இந்த உலகத்தில் பலகீன குறைவுகள் இருக்கும். இப்படிப்பட்டதான ஏமாற்றங்கள், தோல்விகள், மரணம், பிரிவு எல்லாம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு மத்தியில் எதிர்நீச்சல் போட்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி ஓடுவதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், ஆராதனை, பரிசுத்தவான்களுடைய கூடுகை, இன்டர்செசரி பிரேயர், இதெல்லாம் எதுக்குன்னா எதிர்நீச்சல் போடுறதுக்கு. அல்லேலூயா. அப்படியே முடங்கி போய் உட்கார்றதுக்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனித உறவுகள் நம்மை விட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட எப்பவும் இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, பேதுரு அவரை மறுதலித்த பொழுது ஆண்டவர் கலங்கலை, யூதாஸ் காட்டி கொடுத்த போதும் கலங்கலை,
ஆனால் பிதாவாகிய தேவன் ஒரு நிமிஷம் முகத்தை திருப்பின உடனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அல்லேலூயா. கரங்களுக்கு நல்லவர் அல்ல சொல்லுங்க. அதுதான் தேவனுக்கும் அவருக்கும் இருந்ததான ஒரு உறவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. எதுனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம், ஆனால் நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவு எந்த காலமும் துண்டிக்கப்பட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு இடையில வேற எதையும் கொண்டு வந்து வைக்கவும் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதான மோசே கடைசியில் உபாகம் 33:27 என்ன தெரியுமா சொல்றாரு? அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவரால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதனாலும் நம்ம விட்டு போகலாம், எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு போகலாம், நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு போனாலும் நம்மோடு கூட கடைசி வரை வருகிற அந்த ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஒரு காலம் விடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. எது நம்மை கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 4 விதமான அனுபவத்தின் வழியா எல்லாரும் கடந்து போய் தான் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில். அது என்ன, எப்படிப்பட்ட அனுபவம்? தண்ணீர்களை கடக்கிற அனுபவம். ஆமென். 2வது ஆறுகளை கடக்கிற அனுபவம். 3வது அக்கினியில் நடக்கும்போது. 4வது அக்கினி ஜுவாலை உனக்கு உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. ஆமென். போன வாரத்தில் நான் சொன்னேன், தண்ணீர்கள் என்று பார்க்கும் பொழுது தண்ணீர்கள் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே போன உடனே அவங்களுக்கு முன்பதாக வந்த ஒரு பெரிய நெருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி என்ன இருந்துச்சு? செங்கடல் இருந்தது, நெருக்கம், தண்ணீர். இவனுடைய கையில இருந்து விடுதலையாகி நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும் போய்கிட்டு இருக்க ஆளுக்கு முன்னால தண்ணி. சரி, இதுதான் சரியில்லைன்னு அபோட்டன் அடிக்கலான்னு பார்த்தா பின்னால பார்வோன் சேனை. சில நேரங்கள் ஆண்டவர் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைமைகள் வழியா நம்ம போகும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் கோல் அந்த இடத்துல நமக்கு உண்டுங்கிறத மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முன்பதாக சிவந்த சமுத்திரம், பின்பதாக பார்வோன் சேனை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த சிச்சுவேஷனை. அவ்வளோ வேறையும் கரை சேர்க்கன்னா எத்தனை படகு வேணும்? நான் தான் சொன்னேன், ஆண்டவரை மாதிரி பிளான் போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா. அத்தனை வேறையும் கரை போய் சேர்க்கணும் அப்படின்னா எத்தனை படகுகள் இருந்தாலும் என்ன செய்யாது? போகாது. ஒன்று வடக்க போகும், ஒன்று தெற்க போகும், ஒன்று இப்படி சாயம் அப்படி சாயம், எங்கே போய் சேர்க்கறது? ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேயை பார்த்து சொன்னார், உன் கோலை நீட்டு. அல்லேலூயா. வனாந்திரத்தில் நான் என்ன செய்வேன்? வழிகளை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம கூட ஆண்டவர் இருந்தா உங்கள் வாழ்க்கையில் திக்குமுக்காட வைக்கிற சூழ்நிலைமைகளுக்கு மத்தியில் என் ஆண்டவர் இமைப்பொழுதில் என் ஆண்டவர் வழிகளை திறக்க முடியும். கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததான பிரச்சனையாக இருக்கலாம். எப்படி இந்த பாதையை நான் கடப்பேன் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும். வழியே இல்லாத இடங்களில் அவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர், நீர் ஒரு அற்புதம் செய்யாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய டிபெண்டன்ஸ் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அப்படின்னாலே ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாருன்னு அர்த்தம். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், 10ல் 1 11 ஆண்டவரையும் ட்ரை பண்ணக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் அங்கே பல பிளான் இருக்கும். அந்த பிளானெல்லாம் போட்டு வச்சுட்டு வெளியில் ஒரு பிளான் போட்டிருப்போம். ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிரியை நீ காண்பாய். கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாம somewhere in the subconscious level are you making some plan which is against the plan of God. God is telling you, my son, my daughter, come to me. I want you to 100% lean on me, not on your education, not on your talents, not on your smartness and your influence, but I want you to come closer to me. எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுங்க. என் ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைமையில மோசையோடு இருந்த அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் சூழ்நிலைமையை பார்த்து நீ பேசு.
வாக்குத்தத்தங்களை எடுத்து பேசு. நாவின் அதிகாரத்தை குறித்து கடந்த வாரங்களில் உங்களோடு கூட பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷமும் வழிகளும் திறப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அதை விட்டுட்டு நம்ம புலம்பிக் கொண்டு இருப்போம் என்றால், அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுவோம் என்றால், கர்த்தருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆமென். சங்கீதம் 46:11 வாசிக்கிறோம், கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக உதாரணத்தை எனக்கு கொடுக்க முடியும், நேரம் இல்லை. வேதத்தில் அநேக மனுஷனுக்கு நெருக்கம் எப்படிலாம் வருதுன்னா, பல வழிகளில் மனுஷனுக்கு நெருக்கம் வரும். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்யும் பொழுது மனுஷனுக்கு நெருக்கம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காத போது நெருக்கம் வரும். தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது தாவீது நெருக்கப்பட்டான். இதுக்கெல்லாம் பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆகீஸ் ராஜாட்ட போகக்கூடாது, போனான். கடைசியில் திரும்பி வந்து பார்த்தா ஃபேமிலியே காணும், சிக்கலாகல, பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. ஆமென். ஏன்னா சுய விருப்பத்தின்படி போனான். அதே மாதிரி பாருங்க, மனாசே யூதாவை ஆட்சி செய்த ஒரு ராஜா, 12 வயசுல ராஜாவானா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சதுனால நெருக்கப்பட்டான். கிரேட் சவுல் எதனால நெருக்கப்பட்டாரு அவனுக்கே தெரியாது, ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாரு. அது மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆமென். Nobody knows that God had departed him. The anointing had already left. சவுலுக்கு நெருக்கம் ஏற்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்புறம் மிஸ்டர் ஜோனாவை பற்றி தெரியுங்களா? அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி அவர் ஒரு பிளானை போட்டு அவர் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் ஆண்டவர் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடாதோ, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் அவனை கொண்டு ஒப்படைச்சிட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராய் போகும் பொழுது நெருக்கம் வரும். கடைசியில் கிறிஸ்துவின் நிமித்தமும் நமக்கு நெருக்கம் வரும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சிறுமந்தையே பயப்படாதே. ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், சங்கீதம் 9 வாசிக்க கேட்டது போல 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் நெருக்கப்படுகிற காலங்களில் என் ஆண்டவர் எனக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதலாவது மனாசே ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். ஆமென். அதை நீங்கள் வேதத்தில் அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, மனாசே தன்னை தாழ்த்தினான். ஆமென். அதனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் அங்கே என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அறிக்கையிட வேண்டும். சங்கீதம் 142:2 வாசிக்கிற, ஆண்டவரிடத்தில் வாய் விட்டு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய வழிகள், என்னுடைய பொல்லாத வழிகளை, உண்மை மறந்து தூரமாய் போன நாட்களை எனக்கு மன்னியும், என்னுடைய பிரச்சனை இது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். சங்கீதம் 18:6 நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 81:7 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற சூழ்நிலைமையில் கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம், பைபிள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சிக்கலாக பட்டணத்துக்குள்ளே உள்ளே வரும் பொழுது தாவீது பார்க்கான், பட்டணமே எரிஞ்சு கிடக்கு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு அவன் ரொம்ப பார்க்குறோம். அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்து போனானா? அழுதான். கடைசியில் வசனம் அதே அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்த வேண்டும். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக சிலுவையை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அருமையான தேவனுடைய, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவு அடைவதில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை என் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்கள் வைத்துறல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். நம்பர் 2, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் என்ன செய்வேன்? உன் கூட இருப்பேன். ஆமென். ஆறுகள் என்று சொல்லும் பொழுது அது வேகமாக வந்தால் உருட்டி போடும், புரட்டி போடும். ஆமென்.
அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுக்கடுக்கா எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உருட்டும்படி வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். போன வாரத்தில் சொன்ன புரண்டு வருகிற யோர்தானுக்கு முன்பாக எலிசா என்ன செய்யல? கலங்கவே இல்லை. ஆமென். என்ன தெரியுமா சொன்னா? எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தான்ல அடிச்ச உடனே யோர்தான் ரெண்டா பிளந்துச்சு. ஆமென். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமென், எவ்வளவு பெரிய சோதனைகளானாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிப்பதற்கு வந்தாலும் ஒரு காரியத்தை நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, எலியாவின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கும் பொழுது, ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அங்கே நான் வாசிக்கிறேன், எல்லா பக்கத்துலையும் பயங்கரமான எதிர்ப்பு போராட்டம் இருந்தபோது தூசியை தட்டிட்டு அவன் அடுத்த சிட்டிக்கு போகிறான். எங்கே போகிறான்? புறஜாதிக்கு மத்தியில் ஊழியம் செய்ய போகிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பவுலை பார்த்து, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் என்ன செய்ய மாட்டான்? கை போடவே மாட்டான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையும் பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் போகிற எந்த பாதையை நினைத்து இந்த உலகத்தில் நீங்கள் கலங்க வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையான தேவன்கிறத நம்ம உணரணும். ஆமென். அதை உணர்வு பூர்வமாக அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்போனா தான் அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம போடுற அந்த டோன்லையே நம்ம ஆண்டவரை பலவீனமாக உலகத்துக்கு காட்டப்படாது. ஏன் கேட்கீங்க பிரதர் அப்படின்னா போச்சு, அவர் வல்லமே நம்ம லைஃப்பில் என்ன செய்ய முடியாது, நம்ம அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்லை கொண்டு இந்த உலகத்தை வார்த்தையை கொண்டு உருவாக்கினார். அவர் சொல்கிறாரு, அவரை போல தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த ரூபத்திலையா என்னைய மாதிரி ஆண்டவர் இருந்தார்? எதில் இருந்தார்? அந்த நாவின் அதிகாரம். ஆமென். அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான். முடியுமா? முடியாதா? அதான் அத்தி மரத்தை பார்த்து, ஒலிவு மரத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இந்த அதிகாரத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம தான் என்ன செய்கிறோம் என்றால் அதை அபியாசப்படுத்தாம நம்ம உட்காந்து பொன்னாடை போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஐயோ ஏன் ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவன். இதெல்லாம் எதுக்கு? இது இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்கணும். பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். படிப்பறிவில்லாத எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆதி அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுத வேண்டிய பொறுப்பே உங்களுக்கு எனக்கு தான் இருக்காங்க. ஆமேனே கிடையாது. ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரி காரியத்தை சாதாரண மனுஷனை வச்சு செய்யக்கூடிய ஒரு தேவன் என்பதை இந்த வேதத்தில் நிரூபித்திருக்கிறார். கரங்களை வைத்து நல்லா இல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். மூணாவது, நீ அக்கினியில் நடக்கும்போது நீ என்ன செய்ய மாட்டாய்? வேக மாட்டாய். தண்ணீர்களை விட கொஞ்சம் பாடல இன்டென்சிட்டி கூடினது ஆறு. ஆறை விட அதிகமானது என்னது? அக்கினி. ஃபயர் அலாரம் அப்படின்னு வந்தாலே எங்களுக்கு இங்கே பபு பபு பபுங்க மெடிக்கல் சிட்டியில் ஃபயர் நாங்கள் ரெட் கலரில் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓடுவோம். காரணம் என்ன அப்படின்னா அக்கினி ரொம்ப டேஞ்சரானது. நான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ ஒரு மகத்துவமான தெய்வம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அக்னிக்குள்ளே போனால் நீ வேக மாட்டப்பா. சிலருக்கு ஏசி ரூமில் படுத்தாலும் வேக்கு. ஏசி ப்ராப்ளமா இல்லை நமக்கு ப்ராப்ளமா? ஏசி ப்ராப்ளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஆமென். கரங்களுக்கு நல்லவர் இல்லையே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ அக்கினியில் நீ போனாலே நீ வேக மாட்ட, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நல்ல வார்த்தைக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:12-13 வாசிக்கிறோம், உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களானதால் சந்தோஷப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை வந்தாலும் எந்த அக்கினியை என்ன அழிக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ அக்கினி அதை சுட்டரிக்கும்.
அல்லேலூயா. இந்த வார்த்தையினால நீங்க அதை பேசுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அக்கினி போன்ற பாடுகள், சோதனைகள், வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, அது எல்லாம் நம்மளை புடமிட்டு நம்மளை பொன்னாக விளங்க செய்யும். ஆமென். போன வாரத்தில் சொன்ன பொற்கொல்லன் அவன் முகம் அதில் தெரிகிற வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பானா. எப்போ அவன் முகம் கிளியராக தெரியணும், லேசாக மங்கல்லாம் தெரியக்கூடாது. எப்படி தெரியணுமா? கிளியராக தெரிகிற வரைக்கும் அதில் அவன் தேய்த்து கொண்டே இருப்பான். ஆமென். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் சரீர சுகத்தை காத்துக்கிட்டோம்னா எழுதியிருக்காரு. அதில் என் பேங்க் பேலன்ஸை காத்துக்கிட்டோம்னா எழுதியிருக்காரு. என் பேரை காப்பாற்றிக்கிட்டேன்னு எழுதியிருக்காரா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன். கவனிங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்படும். நம்முடைய விசுவாசம் தாங்க சோதிக்கப்படும். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட படப்பட அது சுத்த பொண்ணா விளங்கணும். நம்மளை என்ன தான் அடித்து பார்த்தாலும் உதச்சி பார்த்தாலும், அடிக்கடி சொல்லுவேன், என்ன ஒருத்தன் சீண்டன்னு நினச்சானா அவன் தோற்று போவான். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது? ஆத்மீகம் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு என்ன ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்காரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் யோபு சொல்றாரு, நான் போகும் பாதையை என் ஆண்டவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. யாரும் இரும்பா விளங்கப்படாது. நம்மளாம் எப்படி விளங்கணும்? தோகா அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், இந்த தோகா பட்டணத்தில் பொன்னா விளங்கணும். ஆமேன். அப்போனா தான் 4 பேர் இந்த சபைக்கு ஓடி வருவாங்க. நம்மளை பார்த்துச்சு நீங்கள் போகிற சபைக்கு நான் வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமேன். நல்ல கவனிங்க. திஸ் இஸ் சம்திங் வெரி ப்ராக்டிக்கல் தட் ஐ எம் டாக்கிங் டு யூ. when someone comes and talk to you, they should be edified. நமக்குள்ளே இருக்கிற அக்கினி பிடிக்கணும். நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்கள் வரணும். ஆமேன். அல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். உற்சாகமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதான நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து பெறப்படணும் தேவ பிள்ளைகளே. அப்பனா தான் இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை இந்த சபை உண்டாக்க முடியும். இல்லைன்னா முடியாது. நல்ல கவனிங்க. நீ அக்கினியில் போகும்போது நீ என்ன செய்ய மாட்டாய்? நீ வேக மாட்டாய். எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு நீதியான சமாதானத்தின் பலனை தரும். வாங்கம்மா கீபோர்டுக்கு. தற்காலத்தில் சில நேரம் ஆண்டவர் கொட்டும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். கொஞ்சம் குனிஞ்சு கொடுங்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரியா 5 நிமிஷம் இருக்குது. 9:15 இந்த ஆராதனை முடியும். கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அக்கினி ஜுவாலைக்குள்ளே நீங்கள் போகும்போது அது உங்கள் மேலே பற்றி எரியாது. ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையா பிரகாசிக்கும்படி ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் ஒழிய எந்த அக்கினி ஜுவாலையும் நம்ம மேலே எரியாது. அந்நிய மண்ணிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் தன்னை நிறுத்தின எபிரேய புருஷர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு அவர்கள் அக்கினிக்குள்ள தூக்கி போட்டு 7 மடங்கு அந்த ஃபயரை கூட்டின பொழுதும் பரலோகத்தின் அக்கினி அந்த அக்கினியை பற்றி பிடித்தது. அவர்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. மனுஷன் நமக்கு விரோதமாக எவ்வளவு கோபம் கொண்டாலும், பொறாமப்பட்டாலும், உக்கிரம் கொண்டாலும் 7 மடங்கு நம்ம மேல அவன் என்ன தீமை செஞ்சாலும் அந்த ஜுவாலை உங்களை பற்றி பிடிக்காது. உங்க வேலையோ உங்க பேரையோ கெடுக்கிறதுக்கு உங்க மேல எவ்வளவு பெரிய சக்தி உங்க வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் உருவானாலும் அது ஒன்றும் உங்களை பற்றி பிடிக்காது. போன வாரத்தில் சொன்ன எலியாவுக்கு விரோதமாக ஏசபேல் எவ்வளவுதான் அவனை அழிக்கணும்னு நினைச்சாலும் ஏசபேல் அழியலை. ஏசபேல் அழிஞ்சு போனா எலியா அழியவில்லை. கரங்களை வைத்து நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. அவளுடைய கோபம், ஏசபேலுடைய கோபம் தேவ மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவோடு கூட இருந்தார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எத்தனை பேர் இந்த மாலைகளில் விசுவாசம் ஆண்டவரையும் கூட இருக்காங்க. நல்ல கரங்களை இந்த இடத்துல தரிசனம் பண்றதோட நீங்க ரிசீவ் பண்றதே ரிசல்ட் இருக்கு தெய்வத்தில். எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
என் தலையை 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். கல்வாரி நாயகனே சொல்லுங்க. கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். இங்க நிற்கிற ஒரு சிலர் பலவிதமான சூழ்நிலைமையினால ரொம்ப கலக்கத்தோட நிற்கிறீங்க. நான் என்ன செய்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், போகிற வழி தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஐ மீன் வாட் ஐ சே. நான் என்ன சொல்கிறேன் என்பதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அந்த தேவ தயவு எனக்கு வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்க இம்மட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று நீர் வாக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி என் ஆண்டவர் எங்க கூட இருக்கணும், எங்களை நடத்தணும்னு வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட அவருடைய வருகை பரியந்த நம்மில் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கனமாகி மகிழ் மக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவும், துதி கனமாகி மகிழ் மக்கே ஓ ராஜாவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு ஒருவர் பார்த்து கர்த்தருடைய அன்பை சொல்லி நாம் கடந்து செல்வோம்.